பக்கா தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனல்ல நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கண்டினியூஸா பண்ணவும் போறோம். யாரெல்லாம் ரெகுலரா பார்க்க நீங்க கண்டிப்பா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனல் பக்கா தமிழ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். ஸோ இன்னைக்கு இருக்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு இருக்கிற வீடியோ டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யூடியூப் ரெகுலராக எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம நண்பர்களும் பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்களும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த பர்டிகுலர் யூடியூப்ல டார்க் தீம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்னடா அது டார்க் தீமை பற்றி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ நம்ம ரெகுலராக மொபைல் யூசேஜ் வந்து கண்டிப்பாக மொபைல் தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து மொபைல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த பர்டிகுலர் மொபைலை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நைட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆஃபீஸ் போவோம், மார்னிங் போயிட்டு ஈவினிங் வந்துடுவோம். ஸோ ஈவினிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 6 to 6:30 7 o'clock வீட்டுக்கு வந்துடுவீங்கன்னு வச்சிங்களா. ஒரு 7 o'clock மேலே நீங்கள் மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. கண்டினியூஸாக கிட்டத்தட்ட வந்து 10 to 11 o'clock வரைக்கும் நைட் வந்து யூஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஸோ மார்னிங் யூஸ் பண்ணுறத விட நைட் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க. ஸோ நைட் யூஸ் பண்ணும்போது வந்து மேக்ஸிமம் வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நார்மலாக ஒரு 9 o'clock வீட்டில் சீரியல் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லேப்டாப்போ ஒரு பிசியோ பார்த்துட்டு இருக்கீங்க. சம்டைம்ஸ் நீங்களும் ஒரு மூவி பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன். கிட்டத்தட்ட மேக்ஸிமம் வந்து 9 o'clock 9 to 9:30 வந்து எல்லாருமே வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே தூங்க போயிடுவாங்க. ஸோ மீதி இருக்க நம்ம நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, எப்பவும் போல வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நண்பர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ பார்க்கும்போது ஸோ நார்மலாக யூடியூப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாவே உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து டேட்டா உங்களுக்கு கண்ணை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு மொபைல் எடுத்துகிட்டீங்க அப்படின்னா என்ன தான் வந்து நீங்கள் அதில் ஐ ஆப்ஷன் நீங்கள் இப்போ இருக்க சூப்பரான ஸ்மார்ட் மொபைல் மேபி 10,000 மேலே போச்சுனாவே உங்களுக்கு வந்து ஐ ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு டிம் ஆகிடும். ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் செட் பண்ணிங்க அப்படின்னா அது டிம் ஆகிடும். ஸோ அந்த ஆப்ஷன் கூட யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது கூட வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தபிளாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ யூடியூப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஸோ டார்க் தீம் யூஸ் பண்ணுறீங்க, இந்த பர்டிகுலர் யூடியூப்ல இருக்கக்கூடிய தீமை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு தீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் போங்க. மொபைலில் போயிட்டு உங்களுடைய சைடில் போனீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் கீழே ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த ஜென்ரலில் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா செட்டிங்ஸில் உங்களுக்கு டார்க் தீம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து சைடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிருங்க. எனேபிள் பண்ண உடனே வந்து உங்களுடைய வரக்கூடிய மொபைல்ஸ் ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் வந்துடும். ஸோ பிளாக் கலர் வந்துச்சுன்னா அதான் டார்க் தீம் நம்மளுடைய மெயின் கான்செப்ட். ஸோ பர்டிகுலர் வீடியோஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் வீடியோஸ் மட்டும் காமிக்கும். ஸோ இப்படி பார்க்கறதுனால சைடில் இருக்கக்கூடிய எல்லா தீமுமே வந்து உங்களுக்கு பிளாக்காக தெரியும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு பிளாக் எப்பவுமே பிளாக்கை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாத ஒரு விஷயம். ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருந்ததுன்னா கண்ணுக்கு நல்லது தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு தீமை வந்து இப்போ யூடியூப்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பிசிக்கு மட்டும் இது வந்து மொபைலுக்கு மட்டும் இல்லை, பிசிக்கும் கொடுத்துருக்காங்க, லேப்டாப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கெல்லாம் நீங்கள் யூடியூப் யூஸ் பண்ண போறீங்க, டிவியாக இருக்கா, டிவிலையுமே ஆண்ட்ராய்ட் டிவியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ மேபி அதர்வைஸ்லுமே வந்து யூடியூப் பொறுத்த வரைக்கும் அது ஒரு அப்ளிகேஷன்றதுனால எல்லாத்துலேயுமே வந்து அவங்க ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை வந்து இந்த டார்க் தீமை யாரெல்லாம் எனேபிள் பண்ண போறீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதையும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து யூடியூப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதை மொபைல் அண்ட் லேப்டாப்பில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு பார்த்த இந்த டார்க் தீம் நம்மளுடைய யூடியூப்ல வந்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய சேனல்ல கவர் பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது என்னோட சேனல் இல்லைங்க, இது நம்மளோட சேனல். ஓகே. ஸோ தமிழ் கம்யூனிட்டியை வந்து நம்ம ஒரு நல்ல பில்டப் பண்ணுவோம், நல்லா பில்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய மெயின் கான்செப்ட். இங்கிலீஷ் சேனல்ஸ் எல்லாமே வந்து நல்லா அதிகப்படியாக நிறைய வியூவர்ஸ் ஸோ நல்லாவே வந்து அங்கே க்ரோத் இருக்குது. ஸோ நம்மளுடைய நார்த் சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி, மும்பை, கொல்கட்டாலாம் வந்து யூடியூப்ல பிச்சுக்கிட்டு பறகுது. ஸோ தமிழில் வந்து இப்போ தான் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் அதில் ஒரு பார்ட்டாக இருந்து நம்மளும் பில்ட் பண்ணலாம். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நல்ல வீடியோஸ் நம்ம சீக்கிரத்தில் நிறைய விஷயங்கள் அப்லோட் பண்ணலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பக்கா தமிழ் சேனல். நான் உங்கள் விஜய். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜய். பை பை, see you.